வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி நினச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா மைக்ரோமேக்ஸில் ஒரு அதிரடி அறிவு தான். மைக்ரோமேக்ஸ் வந்து ₹1 வந்து மொபைல் ஃபோன் கொடுக்குறப்ப தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையா பொய்யா, இது என்ன மாதிரியாக அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரீடம் 251 அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும், உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வேணும் அப்படின்னா ₹250 கட்டினா போதும், உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மொபைல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய நிறுவனம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிச்சிருந்தாங்க. அவங்க அறிவிச்சதோடய பார்த்தா ஆன்லைனில் எல்லாமே புக் பண்ணி ஃபுல்லாகி போச்சு. என்ன காரணம் தெரியல, இது வரைக்கும் அந்த ₹250 மொபைல் ஃபோனு வரவே இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து ₹1 வந்து மொபைல் ஃபோன் தரப்போகிறோம். அது வந்து சென்னையில் உள்ள மக்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு தந்திரமாக தான் இருக்கும், ஜியோட தந்திரமாக தான் இருக்கும். ஜியோ வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபீச்சர் ஃபோன் கொடுத்துருந்தாங்க ₹1500. அதை வந்து எப்படி சொன்னாங்க, ₹500 வந்து உங்களுக்கு அந்த மொபைல் ஃபோன் தர்றோம் அப்படின்னாங்க. அப்புறம் நீங்கள் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இது வந்து ₹1500, நீங்கள் ₹500 கட்டி வாங்கிக்கலாம், மொத்தம் நீங்கள் ₹1500 கட்டி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மொபைலை கொடுத்துட்டீங்க, அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பணத்தை திரும்ப தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மொபைல் கையில் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அந்த மாதிரி தான் வந்து ஒரு திட்டத்தை போட்டு மக்களை வந்து மொபைல் ஃபோனை வந்து வாங்க வச்சாங்க. அதே மாதிரி வாங்கினாங்க. அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தருவோன்னு இருக்காங்க. நீங்கள் அந்த மொபைல் ஜியோடைய ஃபோனை நீங்கள் வாங்கி 3 வருஷம் சும்மா வச்சுட்டு திருப்பி கொடுத்தா கூட அவங்க காசு தர போகிறதில்ல. அவங்க சொன்ன திட்டத்தை மாதிரி அந்த எல்லாத்தையுமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் மொபைலை வந்து நாங்கள் அந்த மொபைலுக்கான காசை வந்து நாங்கள் திரும்ப தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜியோடைய திட்டத்தையே வந்து இவங்களும் பின்பற்றுறாங்க. இப்போ வந்து ₹1 சொல்லிடுவாங்க, வாங்க போது உங்களுக்கு வந்து நீங்கள் ₹2000 செலுத்துங்க, ₹3000 செலுத்துங்க அப்படிம்பாங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் கழித்து திருப்பி தாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் பைசாவை திருப்பி தந்துடுவோம். இல்லை 3 வருஷம் கழிச்சு திருப்பி தந்தீங்க அப்படின்னா நாங்கள் நீங்களுடைய பைசாவை திருப்பி தந்துடுவோம் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ சொன்ன மாதிரி அந்த இதை ரீசார்ஜ் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு பைசா. அதே மெத்தடாக தான் இருக்கும். மற்றபடி யாரும் வந்து உங்களுக்கு ₹1 ஃபோன் தர போகிறதில்ல. இதுதான் அதோட உண்மை நிலையாக இருக்கணும். மைக்ரோமேக்ஸ் வந்து மக்களுக்கு ₹1 ஃபோன் தரப்போதா இல்லை ஜியோடைய மெத்தடையே ஃபாலோ பண்ண போதான்னு அவங்க வந்து இதை வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா தெரியும். என்னோடய கருத்து இது இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இது. இந்த மைக்ரோமேக்ஸ் மொபைல் சம்மந்தமாக அவங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.